சரஸ்வதி சபதம். பார்வதியாக பத்மினி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. கோமாதா எங்கள் குலமாதா அப்படின்னு சாவித்திரியை உட்கார வைத்து பாடவிட்ட இயக்குனர் பத்மினி சிறந்த கலைஞர் அப்படின்றதுனால அவரது அறிமுகத்தை நடனத்துடன் வச்சிருப்பாரு. பிச்சைக்காரியாக இருந்து மகாராணியாகும் வேடத்துல KR விஜயாவும், கோழையாக இருந்து வீரனாகும் வேடத்துல ஜெமினி கணேசனும், விஷ்ணுவாக சிவகுமாரும் நடிச்சிருந்தாங்க. திக்குவாய் பெண்ணாக மனோரமா சிரிக்க வச்சிருப்பாங்க. அவர்களுடன் நாகேஷ் அவர்கள் கலக்கியிருப்பாரு. இசையரசி P. சுசீலா அவர்கள் சரஸ்வதி சபதம் திரைப்படத்துக்காக ஒரு சில பியூட்டிஃபுல்லான பாடலை பாடியிருக்காங்க. அதில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாட்டு தான் தாய் தந்த பிச்சையிலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். பாடலுக்கு உண்டான வரிகளை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். ரெக்கார்ட் தேயிற அளவுக்கு தமிழகத்தில் ஓட்டி கொண்டிருந்த போது சரஸ்வதி சபதம் வெளியாகி திருவிளையாடலின் இடத்தை பிடித்து கொண்டது. அதுக்கப்புறம் கல்யாணம், காதுகுத்து அப்படின்னு எந்த ஒரு நிகழ்வுலையும் சரஸ்வதி சபதம் கதை வசனத்தை ஒளிபரப்புவது ஒரு சடங்காகவே மாறிவிட்டு. சரஸ்வதி சபதம் திரைப்படத்துல முத்தாய்ப்பான காட்சி ஒன்று இருக்கும். அந்த காட்சியில KR விஜயா அரசியாக வீற்றிருக்காங்க. படைத்தளபதியாக ஜெமினி கணேசன். புலவரின் புலமையை பரிசோதிக்கும் காட்சி அது. முதலில் படைத்தளபதி ஜெமினி கணேசன் கேட்கும் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு அசாதாரணமாக பதில் சொல்வாரு வித்யாபதி அப்படின்ற சிவாஜி. காட்சியில் சிவாஜி அவர்களின் நடிப்பு நம்மை கட்டி போட்டு ரசிக்க வச்சிருக்கும். இந்த காட்சி பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது. அப்போது எங்கு பார்த்தாலும் ஒளிபெருக்கியிலும் இந்த வசனத்தை தான் ஒளிபரப்புவார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சரஸ்வதி சபதம் படத்தின் வசனகர்த்தா AP நாகராஜன் அவர்கள் தான். எவ்வளவு அருமையாக எழுதியிருப்பாரு. தமிழ் துள்ளி விளையாடும். வசனம் பேசும்போது அவர் நடையும் சிரிப்பும் கண்ணசைவும் அவரை நடிப்பில் மிஞ்ச இனி ஒருவன் பிறக்க போவதில்லை அப்படின்னு நிரூபித்து விட்டார் அந்த உன்னத நடிகர் சிவாஜி கணேசன் என்று சாவித்திரி அவர்கள் புகழ்ந்து பேசியிருந்தார். திலகம் அப்படின்னு போற்றப்படும் சிவாஜி அவர்களுடைய நடிப்பு திறமையை குறித்து நாம் தனியாக கூற வேண்டிய அவசியமே கிடையாது. நடிப்புக்கென்றே ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்தவர் சிவாஜி கணேசன் அப்படின்றதை சினிமா ரசிகர்கள் பலரும் அறிவார்கள். ஆனால் சிவாஜி அவர்கள் யானைகளின் பாஷையை அறிந்தவர் அப்படின்ற செய்தியை பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள். சிவாஜி கணேசன் அவர்கள் கேரளாவில் இருந்தபோது யானைகளின் மொழியை கற்றுக்கொண்டாராம். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியில சிவாஜி அவர்களை யானை மிதிக்க வருவது போலவும், அந்த யானையிடம் சிவாஜி அவர்கள் பல வசனங்கள் பேசி தன்னை மிதிப்பதிலிருந்து தடுப்பது போலவும் அந்த காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் கிராஃபிக்ஸ் தொழில்நுட்பம் அவ்வளவாக பரிச்சயமில்லாத காலகட்டம் அப்படின்றதுனால நிஜ யானையே அந்த காட்சிக்கு பயன்படுத்தப்பட்டது. இந்த காட்சியை படமாக்குவதற்கு முன்பு யானையை வைத்து பயிற்சியும் அளிக்கப்பட்டது. சிவாஜி அவர்களைப் போல் ஒரு டம்மி பொம்மையை படுக்க வைத்து அதில் யானையை மிதிக்க சொன்னார்கள். யானை ஒரே அடியாக மிதித்து விட்டது. இந்த யானையை பயிற்றுவிக்க முடியாது அப்படின்னு எண்ணிய இயக்குனர் அவர்கள், நாம் டம்மியை வைத்தே எடுத்து விடுவோம், நீங்கள் இந்த காட்சியில நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனால் சிவாஜி அவர்களோ, பரவாயில்லை, யானை மிதித்து ஒருவேளை நான் இறந்து போனால் ஷூட்டிங்லேயே செத்தான் கணேசன் அப்படின்னு பெயர் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த காட்சி படமாக்கப்பட்ட போது நிஜமாகவே அந்த யானை மிதிக்க வந்த போது யானையிடம் பேசியே அதனை இயக்கினாராம். அந்த யானையும் சரியாக மிதிக்க போன காலை அப்படியே நிறுத்திவிட்டதாம். திரைப்படத்துல அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்ற பாடல் என்றும் மறக்க முடியாத இனிய கீதம். எந்த மொழிக்கும் முதன்மையும் தொன்மையும் கொண்ட தமிழின் உயிரெழுத்தில் அமைந்த இந்த பாடல் இன்னும் அமுத சுவையை தருகின்றது. TM சௌந்தரராஜன் அவர்களின் குரலில் செழுமையும் இனிமையும் கண்ணதாசனின் தெய்வீக பாடலுக்கு மிகவும் ஏற்றமளிக்கின்றது. சிவாஜி அவர்களோ சர்க்கரை பந்தல்ல தேன் மாறி பொழிந்தாற்போல் என்றுதான் சொல்ல வேண்டும். கண்ணதாசன், KVM, TMS, சிவாஜி இதுபோல ஜாம்பவான்கள் இணைந்தாலே இது போன்ற பூ என்று பாடும்போதும் அம்மா என்று பாடும்போதும் சிவாஜி அவர்களின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழியும். தலை சிறந்த நடிகருக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க.
மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.